இறையேசு மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னிதி வாருங்கள். இது கர்த்தர் கொண்டு பண்ணின நாள், இதிலேயே களி கூர்ந்து மகிழ கடவோம். தேவன் ஆவியாயிருக்கின்றார். அவரை தொழுது கொள்ளுகின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இறைவேண்டல் செய்வோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வந்தவரும் வருகிறவருமாகிய அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சிகரமான ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த ஓய்வு நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லுகின்றோம். கடந்து வந்த நாட்கள் முழுவதுமாக ஆண்டவர் எங்களை கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்து பராமரித்து இந்த நாட்களிலும் ஆண்டவரே இந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய இந்த கொள்ளை நோய்க்கு ஆண்டவர் எங்களை விலைக்கு இரட்சித்தீர். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய திருச்சமூகத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வரவில்லை என்று சொன்னாலும் குடும்ப இல்லங்களிலிருந்து குடும்பமாக உம்முடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கவும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற மேலான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் அன்புக்குரிய பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவருடைய இரக்கத்தை தங்களுடைய வாழ்க்கையிலேயே அன்புக்குரிய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகையிலும் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற திருமறை பகுதி, சிந்திக்கின்ற ஆண்டுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் பார்வையில் அருமையாக இருக்க ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். துதிகன மகிமை யாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென்.
ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக அனைவரும் எழுந்து இணைந்து கீர்த்தனைகளில் 8வது கீதத்தை நாம் பாடுவோம். கீதம் எண் 8. தேவாதி தேவா திருமறை யோவா சிறியனுக்கிறங்காய் தேவா என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். நின்றவாறே முறையாக படிக்க வேண்டிய சங்கீதம் 8ஆம் சங்கீதம். 8ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக படிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகஜனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம்
குழந்தைகள் பாலகர் வாயிலான் பெல் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாயிருக்கிறது. பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆமென். முழங்கால் படிக்கிட்டு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடி வரவில்லை என்று சொன்னாலும் நம்முடைய இல்லங்களிலிருந்து குடும்பமாக ஆண்டவருடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்திருக்கின்றார். இந்த நேரத்திலேயே நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொன்னார், தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லி, அந்த நிலைமையில் குடும்பமாக இல்லத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற நாம் நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து இந்த சங்கீதக்காரன் சொன்னதை போல நாமும் இந்த நேரத்திலேயே நம்மை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க நம்மையே நாம் ஆயத்தப்படுத்துவோம். இந்த நேரத்திலேயே பாவத்தின் நிமித்தமாக ஆண்டுடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற நம்முடைய ஆண்டவர் நல்லவர், பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கின்றவர். திருமறை சொல்லுகிறது, துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் அவன் செய்வானானால் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அன்புக்குரியவர்களே, கடந்து வந்த நாட்களை நாம் எண்ணி பார்ப்போம்.
ஒருவேளை பாவம் என்று நாம் அறிந்தும் பாவம் நாம் செய்திருக்கலாம். ஒருவேளை நமக்கு தெரியாமல் பாவம் நாம் செய்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்திலேயே ஆண்டவருடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுது நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளின் திருமைந்தனாகிய இயேசுவின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி இந்த நேரத்திலேயே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கின்ற பொழுது நம்முடைய தவறுகளை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது இந்த நேரத்தில் நம்முடைய பாவத்திற்காக நாம் மனம் வருந்துகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஒப்புக்கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய நற்குணங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தவும் சுயம் சார்ந்த அனைத்து நிலைமைகளையும் நான் விட்டு என்னுடைய வாழ்வை இந்த நேரத்திலேயே அர்ப்பணம் செய்கின்ற பொழுது உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்பியருளும் என்று சொல்லி பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தொடர்ந்து நீர் என்னோடு செயல்படும் என்று சொல்லி ஆண்டவர் திருச்சமூகத்தை நோக்கி பார்க்க நாம் இந்த நேரத்திலேயே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலேயே ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை எல்லாம் மாற்றி புதிய ஒரு ஜீவிதத்தை என்னுடைய வாழ்க்கையிலேயே தாரும் என்று சொல்லி நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலேயே ஒப்பு கொடுக்கும் வண்ணமாக பாவி ஏற்றும் கவி மன்றாட்டை பரிந்து கேள் ஐயா என்று அந்த பாடல் வரிகளை பாடி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். பாவியேற்றும் கவி மன்றாட்டை பரிந்து கேளையா சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் நிறைந்த ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்முடைய வாழ்வை தூய்மைப்படுத்தி நம் அனைவரையும் நித்திய வாழ்வுக்கு நேராக அழைத்து செல்வாராக. ஆமென். பாவங்களை அறிக்கை செய்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா இக்கட்டான காலகட்டத்தில் ஆண்டுடைய விசேஷித்த கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. நம்மை
ஆண்டவர் கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்து பராமரித்து நம்மை வழிநடத்தி வருகின்றாரே, ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் மேற்கொள்ள வேண்டிய பணிவிடைகளை இந்த காலகட்டத்தில் பாதுகாப்பான முறைமையில் நாம் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபையாக இருக்கின்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய பயணங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தந்தார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், வாழ்வுக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்தினாரே, ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய பிள்ளைகள், திருச்சபையை சார்ந்தவர்கள், தூரமான இடங்களில் இருக்கின்ற அன்புக்குரிய பிள்ளைகள், ஒவ்வொரு குடும்ப அங்கத்தினர்களுக்கும் நல்ல செய்தியினை தருவதற்கு ஆண்டவர் கிருபையாக இருக்கின்றார். பாதுகாப்பான முறைகளில் நம்முடைய பிள்ளைகள் காணப்பட ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருச்சபைக்காக, திருப்பணிவிடைகளுக்காக, திருச்சபையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற அன்பிற்கினிய குடும்பங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். விசேஷமாக நம்முடைய திருச்சபையின் சார்பில் ஆயர் இல்லம் வாங்க வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியை ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தந்து, மீண்டும் அந்த இல்லத்திற்காக நாம் 15 லட்சம் ரூபாயை கொடுப்பதற்கு ஆண்டவர் கிருபையாக இருந்தார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இதற்காக கொடுத்த, ஜெபித்த, உழைத்த பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற நல்ல மழைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இயற்கையின் ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து ஆண்டுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற எல்லா நன்மைகளையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே என்று பாடல் வரிகளை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றி செலுத்திய நாம் ஆண்டவர் இயேசு கற்றுத் தந்த ஜெபத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலேயே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு உதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். படிக்கும்படியாக தெரிந்து கொண்டு
திருமறை பகுதி ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 12 வசனங்கள் முடிய. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 12 வசனங்கள் முடிய நான் படிக்கின்றேன், கேளுங்கள். தேவன் நோவாவையும் அவனுடனேயே பேழையிலிருந்து சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன. வானத்து மழையும் நின்று போயிற்று. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 180 நாட்களுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலேயே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை என்பதே படிக்க வேண்டிய திருமறை பகுதி. படித்து முடிந்தது. கடவுளே, உமக்கு புகழ்ச்சி உண்டாக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு மனமகிழ்வு நிறைந்த இந்த ஓய்வு நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். ஐயா, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய திருச்சமூகத்திலிருந்து அருமையான பிள்ளைகள் குடும்பமாக உம்முடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கின்ற மேலான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அன்பு நிறைந்த நல்ல தெய்வமே, இந்த கொரோனா இக்கட்டான காலகட்டம் ஆண்டவரே, மனிதனுடைய இயல்பு நிலைகளெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலத்தில் ஆண்டவருடைய விசேஷித்த கிருபை, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் அனைவரோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஐயா, இந்த நாட்களிலும் அநேக மக்கள் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் ஆண்டவரே பலவிதமான வேதனைகளை படுகிறதை
நாங்கள் எல்லாரும் பார்க்கின்றோம், நாங்கள் அறிகின்றோம். இந்த நேரத்திலேயே அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஐயா, இந்த நாட்களிலும் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸுக்குரிய மருத்துவ முறைகள் இல்லை ஆண்டவரே, மருத்துவ முறைகளை மேற்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறதை ஆண்டவர் காண்கின்றீர். மருத்துவமனைகளில் இடமில்லை என்கின்ற ஒரு நிலைமை இந்த நாட்களில் நாங்கள் எல்லாரும் அறிகின்றோம். தந்தையே, இந்த நேரத்திலேயே எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆம் தந்தையே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகி நீர் சொல்லி இருக்கின்றேன். இந்த நேரத்திலேயே பலகீனங்களோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவர் திருச்சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஐயா, உம்முடைய இரக்கத்தினால் அன்பு பிள்ளைகளை ஆட்கொள்ளவே நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, பலகீனங்களை ஆண்டவர் மாற்றுவீராக. இந்த தொற்று ஆண்டவரே இந்த உலக தேசத்தில் இருக்கின்ற எல்லா மக்களையும் ஆண்டவரே பயத்துக்குள்ளாக ஆக்கியிருக்கிறது. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த கொள்ளை நோயை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். யாருமே ஆண்டவர் இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்படக்கூடாது. ஆண்டவர், இந்த நேரத்திலேயே நாங்கள் எல்லாருமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த கொள்ளை நோயை மாற்றுவதற்காக அரசு எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சிகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, போதும் அப்பா என்று உலக மக்களை தண்டித்தது இந்த நேரத்திலேயே ஆண்டவரே, நாங்கள் இதை எப்படி கையாள வேண்டும் என்பதை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆண்டவர் சொல்லித்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு தலைவரோடு ஆண்டவர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். மருத்துவ முறைகளை எல்லாம் தருகின்ற ஆண்டவர் மருத்துவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். தாதியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கிருபையினால் இரக்கத்தினால் தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவர் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். மருத்துவர்கள் கொடுக்கின்ற மருத்துவ முறை அன்பு பிள்ளைகளுக்கு ஏற்றதாக அமைய ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, பலவிதமான முறைகளில் ஒவ்வொரு குடும்பமும் கஷ்டத்தையும் வேதனைகளையும் ஆண்டவர் இந்த நேரத்திலேயே சகித்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் காண்கின்றேன். ஆண்டவர் தாமே அன்பு பிள்ளைகளோடு செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருமலையிலேயே ஆறுதலான வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். உம்மை நம்பியிருக்கின்ற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் திருமறையை படித்து பார்க்கின்ற பொழுது எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நேரத்திலேயே அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு தேசங்களுக்காக, ஆண்டவர் தேசத்தில் வாழுகின்ற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாரோடு ஆண்டவருடைய விசேஷ கிருபை நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லோரும் தங்களுடைய பாவத்திலிருந்து மனமாற்றம் பெற ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பாவ வாழ்வை விட்டு ஆண்டவரை பின்பற்றி வாழ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தலைவர்களையும் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. எல்லா தலைவர்களும் என்னென்ன நிலைமைகளில் தங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை செய்வதற்கு அன்பு பிள்ளைகளோடு ஆண்டவர் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கம் நிறைந்து நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு திருப்பணிவிடைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலும் திருப்பணிவிடைகள் சரியான முறையில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைகளில் நாங்கள் எல்லாரும் வைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆலயத்தில் கடந்து வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்க்கின்றேன். இந்த நேரத்தில் இந்த தடைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றி உம்முடைய பணிவிடைகளை நாங்கள் நிறைவேற்ற ஆண்டவருடைய சமூகத்திலேயே கூடி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். திருச்சபையை தொடர்ந்து ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். ஆண்டவரே, ஆயரெல்லாம் வாங்குவதற்கு நாங்கள் மீண்டுமாக
15 லட்சம் ரூபாயை கொடுப்பதற்கு ஆண்டவர் துணை செய்தீர். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதற்காக கொடுத்த அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். என்ன நோக்கத்தோடு இந்த ஆண்டுடைய பணிவிடைகளுக்காக இந்த நல்ல காரியங்களை நிறைவேற்றினார்களோ அதற்கு மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தாரும். தொடர்ந்து நாங்கள் கொடுக்க வேண்டிய ஆண்டவரே தொகையை நாங்கள் கொடுத்து உதவுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சபையை சார்ந்த பிள்ளைகளும் இதற்காக நன்கொடைகளை காணிக்கைகளை தந்து உதவ ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அன்பு நிறைந்து நல்ல ஆண்டவரே, திருச்சபையின் மூலமாக எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவருடைய இரக்கம் தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் எங்கள் மீது இரக்கம் வைத்திருக்கின்றார், எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் துணை தருவீராக. வயது முதிர்ந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தினுடைய தலைவர் தலைவிகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. சின்ன பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பேராயத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பேராயத்தின் மூலமாக நடைபெறுகின்ற திருப்பணி விடைகள் எல்லாவற்றிற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். எல்லாவற்றையும் நாங்கள் சிறப்போடு நடத்துவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷமாக ஆண்டவரே, வருகின்ற நாட்களில் நடைபெற இருக்கின்ற பேராய ஆண்டவரே தேர்தலுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய பணிவிடைகளை பயத்தோடு நிறைவேற்றுகின்ற பிள்ளைகள் தெரிவு செய்யப்பட ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். தொடர்ந்து பேராயம் சிறந்த ஒரு பேராயமாக அமைய ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மிஷனரி பணிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்மை பற்றி ஆண்டவரே அறியாத மக்களிடம் இந்த பணிவிடைகளை நிறைவேற்றுகின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். வேண்டிய சுகபலன் ஆரோக்கியத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கும் தாரும். அநேக மக்கள் உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக தங்களை ஒப்பு கொடுத்து வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சமாதானத்தை ஆண்டவர் அருளி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த நாட்களிலும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற நல்ல மழைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஏற்ற நேரத்திலேயே ஏற்ற காலத்தில் நல்ல மழைகளை ஆண்டவர் தாரும். இயற்கையின் சீற்றத்தினால் எந்த பாதிப்புகளும் இல்லாதபடி ஆண்டுடைய அனுக்கிரகம் எல்லா இடங்களோடும் தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே, பணிவிடைகளை செய்ய முடியாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டுடைய கிருபை தங்கியிருக்கட்டும். கல்வி சாலைகளுக்கு செல்ல முடியாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அன்புக்குரிய பிள்ளைகளோடும் ஆண்டுடைய கிருபை தங்கியிருப்பதாக. அன்புக்குரிய பிள்ளைகள் ஆண்டவர் நல்ல ஞானத்தினால் வளர ஆண்டவர் துணைத்தார். வெகு சீக்கிரத்திலேயே இந்த தடைகள் மாறி கல்வி சாலைகளுக்கு சென்று கல்வி கற்க ஆண்டவர் துணைத்தாரும். ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களுடைய கூக்குரலை எல்லாம் நீர் கேட்டீர். அவருடைய வாழ்க்கையில் செழிப்பான காலங்களை தந்தீர். மகிழ்ச்சி நிறைந்த அனுகூலத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தீர் என்று சொல்லி திருமறையை நாங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது எங்களால் ஆண்டவரே புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு தன்மையை ஆண்டவர் இந்த நாட்களில் நீர் எங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய கூப்பிடுதலை எல்லாம் ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, தூரமான இடங்களில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்து கொள்ளும். குடும்பத்தார் நல்ல செய்தியை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, வாழ்க்கையில் சமாதானமற்றவர்களாக ஆண்டவரே வாழ்விலேயே பலவிதமான பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வாழ்க்கையில் சமாதானத்தை ஆண்டவர் அருளி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வேலை வாய்ப்புகளை தாரும். கல்வியை நிறைவு செய்து வேலை வாய்ப்புக்காக ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற அன்புக்குரிய பிள்ளைகளோடும் ஆண்டவருடைய கிருபை நிறைவாக தங்கி இருக்கட்டும். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே,
வியாபாரம் செய்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். தினம் கூலி வேலை செய்து அன்றாட வாழ்வை நடத்துகின்ற அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டுடைய இரக்கம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இந்த நாட்களிலும் ஆண்டவரே பலவிதமான ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உண்பதற்கு உணவு இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். உடுப்பதற்கு ஆடை இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். தங்குவதற்கு இல்லம் இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய கிருபை அனுக்கிரகம் அன்பு பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே இல்லங்களிலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற அன்புக்குரிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். பக்தன் சொல்லுகின்ற பொழுது நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன பக்தனை போல ஆண்டவரே மற்ற நாட்களில் ஆண்டுடைய பணிவிடைகளை நிறைவு செய்து ஓய்வு நாளிலேயே ஆண்டவர் சமூகத்தை வாஞ்சிக்க ஆண்டவருக்கு நன்றி வழிகளை ஏறெடுக்க ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆண்டவரே நீர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நன்மையினாலும் கிருபையினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுகத்தோடு பலத்தோடு ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். துதிகன மகிமை யாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் இல்லங்களிலிருந்து ஆண்டுடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். வெகு சீக்கிரத்தில் இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக மாறி ஆண்டுடைய திருச்சமூகத்திலேயே நாம் கூடி வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்குரிய வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு தருவார். உங்கள் இல்லங்களிலிருந்து நீங்கள் ஜெபிக்க உங்களை நான் மீண்டும் அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். இந்த வாரத்திலேயே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற நம்முடைய திருச்சபையின் அன்பர்கள் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆர் ஆண்ட்ரூ ஜஸ்வின், தந்தை பெயர் ரெனால்டு ஸ்டீபன், சேரியாவட்டம். ஷிபான், தந்தை பெயர் ராபின்சன், செவிடன் விளை. 19ஆம் தேதி புதன்கிழமை திரு சி ஜஸ்டின், சேரியாவட்டம். 20ஆம் தேதி வியாழக்கிழமை திருமதி ஸ்டெல்லாபாய், கணவர் பெயர் சாமுவேல், பார்வதிபுரம். 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திரு எம் ராஜரத்னம், காளிவிளை. திருமதி எஸ் லில்லிபாய், கணவர் பெயர் ஏ பால்தாஸ், லக்குமிபுரம். 22ஆம் தேதி சனிக்கிழமை திருமதி எம் கலையரசி, கணவர் பெயர் திரு மோகன், பிள்ளவிளை ஆகியோர் இந்த வாரத்திலேயே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருச்சபையின் சார்பில் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய ஆண்டு எல்லா வளங்களும் பெற்று வாழ எல்லா வல்ல இறைவன் உதவி செய்வாராக. பொழிகிறது வாழ்த்துகிறோம், வாழ்க சபையாக வாழ்த்துகிறோம். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக இறைவேண்டல் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகின்றவரே, இந்த நேரத்திலும் பெயர்கள் படிக்கப்பட்டிருக்கின்ற அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி. இந்த வாரத்தில் அன்புக்குரிய பிள்ளைகள் ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக கடந்து செல்லுகின்ற பொழுது ஆண்டுடைய பிரசன்னம்
அன்பு பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு பிள்ளையுடைய ஜீவன் சுகபலனையாகவும் ஆண்டவர் பார்வையிலேயே அருமையாக இருக்க ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். பணிவிடைகளை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இன்னும் ஆண்டவரே கல்வி கற்றுக்கொள்ளுகின்ற அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். தொடர்ந்து ஆண்டுடைய பிள்ளைகளாக வாழவும் ஆண்டவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக காணப்படவும் ஆண்டவர் அனுக்கிரகம் தாரும். இன்னும் அநேக பிறந்த நாட்களை கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு துணை செய்ய வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருச்சபையாக நாம் ஆயர் இல்லம் வாங்குவதற்குரிய முயற்சிகளை நாம் மேற்கொண்டு மீண்டும் நாம் 15 லட்சம் ரூபாய் அந்த இல்லத்திற்காக கொடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றார். உண்மையாகவே இதற்காக உதவிகளை செய்து இதற்காக ஜெபித்த எல்லாருக்கும் இந்த நேரத்திலேயே நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். குறிப்பாக இதற்கு முன்பாக நாம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கின்றோம். மொத்தம் 25 லட்சம் ரூபாயை நாம் கொடுத்திருக்கின்றோம். தொடர்ந்து 20 லட்சம் ரூபாயை நாம் இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள்ளாக நாம் கொடுக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு வருடத்திற்குள்ளாக நாம் அதை வாங்கிவிடலாம் என்று சொல்லி நாம் வாக்குறுதி கொடுத்தோம். ஒரு வருடம் தாண்டி விட்டது. ஓரிரு மாதத்திலேயே நாம் இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து திருச்சபையின் மக்களாகிய நீங்கள் இதற்காக நன்கொடைகளை காணிக்கைகளை நீங்கள் தந்து உதவ நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவரே, மீண்டுமாக உம்முடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கின்றோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டுடைய கிருபையை இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் துணையாக இருக்கின்றேன். இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திப்பதற்காக முற்படுகின்றோம். ஆவியானவர் தாமே எங்கள் அனைவரோடு கூட செயல்பட வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, சற்று நேர சிந்தனைக்கு துணையாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி சங்கீதம் 8 வசனம் 4. சங்கீதம் 8 வசனம் 4. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியிலேயே சங்கீதக்காரன் தெளிவான ஒரு வார்த்தையை இந்த பகுதியிலேயே பதிவு செய்திருக்கின்றார். மனுஷனை நினைக்க அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் கடவுளால் படைக்கப்பட்டது. இந்த உலகத்திலேயே ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்திருக்கின்றார். மனிதனை படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் மனிதனை ஆண்டவர் தமது சாயலில் படைத்தார் என்று சொல்லி
திருமறையை படித்து பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறார். இது நாம் அறிந்து உண்மையாக இருக்கிறது. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சிறப்பாக செயல்படுகிறார் என்பதை திருமறையை நாம் படித்து பார்க்கின்ற பொழுதும், இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்வு முறைகளை நாம் பார்க்கின்ற பொழுதும், மனிதனுடைய படைப்பு, மனிதனுடைய வாழ்க்கை அது ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் பார்த்த இந்த தாவீது மனுஷனை நினைக்க அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி அவர் சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. அவனுடைய படைப்புகளை நாம் பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் அதன் சூழ்நிலைகளில் படைத்திருக்கின்றார். குறிப்பாக நான் சொல்லுகின்றேன், ஒரு யானையை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே அதனுடைய 4 கால்களுக்கும் முன்பக்கமாக ஒரே திசையில் மடக்குகின்றன. அதை நாம் பார்க்கின்ற பொழுது அது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஒரு நிலைமை வேறு எந்த ஒரு விலங்குக்கும் இல்லை என்று சொன்னால், அவ்வளவு பெரிய சரீரம் அது எளிதாக எழுந்து வருவதற்கு அங்கே அந்த 4 கால்கள், அதற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலேயே கடவுளுடைய படைப்பு அமைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக எந்தெந்த நிலைமைகளில் எவைகளை படைக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் ஆண்டவர் அந்தந்த நிலைமையில் படைத்திருக்கிறார். ஆக தாவீது ஆண்டுடைய சிருஷ்டிப்பை எல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது மகா மகிமையான சூரியனை பார்க்கின்றார், சந்திரனை பார்க்கின்றார், நட்சத்திரங்களை பார்க்கின்றார். அவை எல்லாம் ஆண்டுடைய ஒரு பெரிய படைப்பாக இருக்கிறது. ஆனால் இவைகளை காட்டிலும் மனுஷனை நினைக்க அவன் எம்மாத்திரம். எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே. இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். வானிலையே தேவனுடைய சிருஷ்டிப்பெல்லாம் அதிசயம். அதை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது அது நம்மை ஆச்சரியப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இவைகளை எல்லாம் காட்டிலும் மனிதன் மிகவும் அற்பமானவனாக தோன்றுகின்றார் கடவுளுடைய பார்வையில். அதே நிலைமையில் இந்த பக்தனுடைய பார்வையில் அவன் ஒரு அற்பமான ஒரு மனிதனாக காணப்படுகின்றார். ஆம், 115ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனு புத்திரனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. ஆக இந்த உலகத்திலேயே பொதுவாக நாம் மிருக ஜீவன்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவைகளெல்லாம் இந்த பூமியை பார்த்தே நடக்கின்றது. ஆனால் மனிதனுடைய வாழ்வை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது அவன் வானங்களை பார்க்கின்றான், தேவனுடைய மகத்துவங்களை பார்க்கின்றான். ஆக இவைகளை எல்லாம் பார்த்து ஒரு மனிதன் கடவுளை துதிப்பதற்காக அழைக்கப்படுகின்றான். அண்ட சராசரமும் மனிதன், அதாவது முன் மனிதன் ஒரு புழுவாக காணப்படுகின்றான். யோபு அதை குறித்து அவர் தன்னுடைய வார்த்தைகளால் சொல்லுகின்ற பொழுது, யோபு 25ஆம் அதிகாரத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது, புழுவாய் இருக்கிற மனிதனும் பூச்சியாய் இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்று அந்த யோபு தன்னுடைய வார்த்தைகளில் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மனிதன் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டவன், உடைந்து போகிற ஒரு மண்பானையை போன்றவன். ஒரு வியாதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால், ஒரு விபத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் அவன் மடிந்து போகிறான். அவன் மடிந்து போகின்ற பொழுது அவன் பெற்ற கல்வி, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஞானம், அவனுடைய வாழ்வில் இருக்கின்ற சம்பாத்தியம், அவனுடைய வாழ்விலேயே இருந்த சம்பாத்திய திறமைகள் ஒன்றுமில்லாமல் போகிறதை இன்றைய காலகட்டத்திலேயே நாம் பார்க்கின்றோம். மனுடைய வாழ்நாள் புல்லுக்கு ஒப்பானது. சங்கீதம் 96வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது அது காலையிலேயே முளைத்து
பூத்து மாலையிலேயே அறுப்புண்டு உலர்ந்து போ. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் ஒரு செய்தியை நாம் வாட்ஸ்அப்பிலேயே பார்க்கின்ற பொழுது, ஒரு இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெண்மணி ஒரு கடிதத்தை எழுதியிருக்கின்றார். அது என்ன என்று சொன்னால், இங்கே படுகின்ற வேதனைகள், கஷ்டங்கள், அது மட்டுமல்ல, ஒரு 5-10 நிமிடத்திற்கு முன்பாக ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம், ஆனால் அதன் பிற்பாடு அவர் மரித்து போகின்றார். எவ்வளவு வேதனையான ஒரு செய்தி. 10 நிமிடத்திற்கு முன்னாக பேசிக் கொண்டிருந்தவர், அவரை அப்புறம் அவரோடு பேச முடியவில்லை, அவர் மரித்து போகின்றார். எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்கள், நாங்கள் படுகின்ற வேதனைகள், கஷ்டங்கள் என்று சொல்லி அவர் விதமாக சொல்லியிருந்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, அதான் திருமறை சொல்லுகின்ற காரியம். ஏதோ காலையிலேயே விளைத்து பூத்து மாலையிலேயே அறுப்புண்டு உலர்ந்து போ என்று சொல்லி பக்தன் தெளிவாக சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது, அந்த பகுதியிலேயே அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற காரியம், நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமும் உள்ளதுமா இருக்கிறது என்று சொல்லி அந்த பகுதியிலேயே நாம் தெளிவாக பார்க்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கின்ற நாம் இந்த நிலைமையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை எண்ணி பார்க்க வேண்டும். மனுஷனை நினைக்க அவன் எம்மாத்திரம். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் இந்த நேரத்திலேயே நான் 3 நிலைகளை, நான் 3 மனிதர்கள் மூலமாக இந்த காலகட்டத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைக்கின்றேன். முதலாவதாக பாருங்கள், மனுஷனை நினைக்க அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் மனிதர்களை பல நிலைமைகளில் நினைத்து அவர்களோடு கூட செயல்படுகிறதை திருமறை நமக்கு தெளிவாக வலியுறுத்துகிறது. முதலாவதாக, ஆண்டவர் யாரை நினைக்கிறார், யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்படுகின்றார், எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஆண்டுடைய மகிமையை பெற்று இந்த உலகத்திலேயே வாழக்கூடிய ஒரு சாக்கியத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவது காரியம், கீழ்ப்படிந்த நோவாவை ஆண்டவர் நினைத்தருளினார். ஆம் அன்புக்குரியவர்களே, மனுஷனை நினைக்க அவன் எம்மாத்திரம். ஆனால் இந்த நேரத்திலேயே திருமறையை படித்து பார்க்கின்ற பொழுது நமக்கு சொல்லப்படுகின்ற காரியம், முதலாவது சொல்லப்படுகின்ற காரியம், கீழ்ப்படிந்த நோவாவை நினைத்தருளினார். அங்கே ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது, தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் என்ன செய்தார், நினைத்தருளினார் என்று சொல்லி அந்த பகுதியிலேயே நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதை நான் சற்று அதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இங்கே இந்த கீழ்ப்படிந்த நோவா, ஆண்டவர் ஏற்கனவே நோவாவை பார்த்து சொல்லி இருக்கிறார், இந்த தேசத்தின் மக்களுடைய வாழ்க்கை முறைகள் இதோ, ஆகவே இதை என்னால் பார்க்க முடியவில்லை, அழிப்பதற்காக நான் திட்டம் வைத்து விட்டேன், ஆனால் உன்னை நீதிமானாக கண்டேன். என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் சொல்லுவதை போல நீயும் உன்னுடைய குடும்பமும் காப்பாற்றப்படுவதற்கு பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் இந்த நோவாவை பார்த்து சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே இந்த நோவாவை செய்ய நோவாவுக்கு போதிய பணம் இல்லாமல் இருந்திருக்கும். ஒருவேளை அவன் தன்னுடைய வீட்டை அவன் விற்றிருக்கலாம், தன்னுடைய சொத்தை அவன் விற்றிருக்கலாம், அவன் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அவன் விற்றிருப்பான். ஒருவேளை மற்றவர்கள் எல்லாரும் பரிகாசம் செய்திருப்பார்கள், இவனுடைய வாழ்க்கை ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நேராக இவன் கடந்து செல்லுகின்றான், இது தேவையான காரியமா? ஆனால் நடந்தது என்ன? கீழ்ப்படிந்த நோவா கடவுளுடைய பார்வையிலேயே அவன் கீழ்ப்படிந்து ஒருவனாக காணப்படுகின்றான். கடவுள் சொன்னது போல் அவன் பேழையை செய்தான்.
மறுபக்கத்திலேயே ஆண்டுடைய வார்த்தைகளை அங்கே சொல்லிக் கொடுக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இன்னும் நாம் மோசையை நாம் எடுத்துக்கொள்வோம். குழந்தையாக இருந்த பொழுது தாய் செய்த பேழையில் அந்த குழந்தை மோசைக்கு மட்டுமே இடம் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த மோசை காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தன்மையில் அந்த பேழை இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த பேழையிலேயே நோவாவும் அவருடைய குடும்பமும் அங்கே காக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, கீழ்ப்படிந்த நோவாவை ஆண்டவர் நினைத்தருளினார். நாமும் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு, ஆண்டுடைய திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது நம்மை ஆண்டவர் நினைத்தருளுகின்றார். நம்முடைய வாழ்வு ஆண்டுடைய பார்வையிலேயே அருமையாக இருக்கிறது. திருமறை சொல்லுகிறது, ஆண்டவராகிய அதாவது கிறிஸ்துவாகிய பேழைக்குள் நாம் கடந்து வருகின்ற பொழுது, ஆண்டுடைய பாதுகாப்பில் நாம் இருக்கின்ற பொழுது, அது எப்படி யாரெல்லாம் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் தன்னுடைய பேழையில் இடம் கொடுக்கின்றார். தன் பக்தன் சொன்னாரே, நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவரை சேவிக்கின்ற பொழுது ஆண்டுடைய பேழைக்குள்ளாக நாங்கள் பாதுகாக்கப்படுகின்றோம். திருமறையை படிக்கின்ற பொழுது நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தார். இப்படி இன்னும் அநேக பக்தர்களை நாம் சொல்ல முடியும். லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார். ராகாப்பையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தார். இதே நிலைமையில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாப்பார். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் நினைத்தருளுவார். அன்புக்குரியவர்களே, அதற்காகத்தான் திருமறையிலேயே சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த நோவாவுடைய சம்பவம். ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது, ஆண்டுடைய திட்டத்திற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, பாருங்கள், 40 நாட்கள் இரவும் பகலும் தொடர்ந்து மழை பெய்தது என்று சொல்லி திருமறையை படித்து பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பேழையில் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்து செய்ததன் காரணமாக அந்த 40 நாள் இரவும் பகலுமாக செய்த மழையினால் எந்த ஒரு பிரச்சனைகளும் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் அந்த பேழையில் ஆண்டுடைய அதாவது கிருபையினால் அவன் பாதுகாப்போடு காணப்பட்டான் என்று சொல்லி நாம் திருமறையை படித்து பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நாட்களிலேயே ஆண்டவர் இயேசுனுடைய அந்த பேழைக்குள்ளாக நாம் கடந்து வருகின்ற பொழுது நாம் எல்லாரும் பாதுகாக்கப்படுகின்றோம். இன்றைய உலக வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உலகம் படுகின்ற அந்த பலவிதமான கஷ்டங்கள், உலக மக்கள் படுகின்ற கண்ணீரின் பாடுகள், நாம் எல்லாரும் ஆண்டவரே இந்த நாட்களிலேயே இந்த இக்கட்டான காலகட்டத்தில் உம்முடைய பேழையில் நான் கடந்து வர எனக்கு உதவி செய்யும், உம்மோடு நான் ஜீவிக்க எனக்கு கிருபையாக இரும் என்று சொல்ல வேண்டும். திருமறையை படிக்கின்ற பொழுது மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரரையோ சகோதரியோ தந்தையோ தாயோ பிள்ளைகளையோ நிலங்களையோ விட்டுவிட்டு எவரும் 100 மடங்காக பெறுவான். விட்டு விடுகிற எவனும் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெறுவான். பாருங்கள், இந்த நோவா அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் அங்கே கடந்து வந்தார் என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆக ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து இந்த இக்கட்டான காலத்திலேயே நாம் வாழ நாம் எல்லாரும் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக திருமறையை படித்து பார்க்கின்ற பொழுது நண்பனான ஆபிரகாமை கடவுள் நினைத்தருளினார் என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நண்பனான ஆபிரகாமை ஆண்டவர் நினைத்தருளினார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அங்கே தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், இது கடவுள் ஆபிரகாமை நினைத்தருளினார். கடவுள் ஆபிரகாமை நினைத்தருளின் காரணமாக லோத்து பாதுகாக்கப்பட்டார் என்று சொல்லி லோத்துடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது.
ஆபிரகாம் கானானை நோக்கி புறப்பட்ட பொழுது இந்த லோத்து ஆபிரகாமின் தரிசனத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு கொஞ்சம் காலம் கூடவே அவன் அங்கு ஆபிரகாமோடு கூட கடந்து வருகிறார். ஆனால் பாதியில் அவன் உலக செழிப்பை பார்த்து அவன் வேறு திசையை நோக்கி கடந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சோதோம் கொமோராவை அங்கே அழிக்கும்படியாக அவன் திட்டம் கொள்கின்றார். ஏன் என்று சொன்னால் அங்கிருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை முறைகள் அங்கே ஆண்டவருக்கு பல நிலைமைகளிலேயே பல சூழ்நிலைகளில் அங்கே ஆண்டவருடைய பார்வைக்கு பிரியமில்லாதவர்களாக காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவர்கள் பொல்லாதவர்களாக இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஆனால் இந்த நேரத்திலேயே ஆபிரகாம் உத்தரவாதத்தோடு ஆண்டவர் நோக்கி ஜெபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். திறப்பில் நின்று ஆண்டவர் திருச்சமூகத்தை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைக்கு ஆண்டவர் செவி சாய்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாமை நினைத்தவர்களின் காரணமாக இந்த லோத்துடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த உலகத்திலேயே ஆண்டுடைய அடைக்கலத்துக்குள்ளாக இருக்கின்ற நாம் இந்த தேசத்திற்காக அழிந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது இந்த இக்கட்டான காலத்தை ஆண்டவர் மாற்றி தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கின்ற பொழுது இந்த ஆபிரகாமை போல நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இரக்கம் செய்வார். ஆண்டுடைய பிரசன்னத்தினால் நாம் எல்லாரும் காக்கப்படுவோம் என்பதை இந்த நேரத்திலேயே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இந்த ஆபிரகாம் ஒரு சாட்சி நிறைந்த ஒருவராக காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்வுக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து. இந்த நேரத்திலேயே ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அவர் ஆவலோடு இருக்கிறார். நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, சிலுவையிலேயே ஆண்டவர் இயேசு தொங்கிக் கொண்டிருந்த பொழுது ஒரு கல்வன் ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொன்னார், அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி. ஆண்டவர் இயேசு சொன்னார், இன்றைக்கு நீ என்னோட கூட பிரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்கை கொடுத்து பிரதேசி நிறைந்த வாழ்வை கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நேரத்திலேயே பிறருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஆபிரகாமுடைய மன்றாட்டை இந்த ஆண்டவர் கேட்டது போல நம்முடைய மன்றாட்டையும் ஆண்டவர் கேட்டு இந்த தேசத்திலேயே ஒரு நல்ல ஒரு சூழலை அமைத்து தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. மூன்றாவதாக திருமறையை படித்து பார்க்கின்ற பொழுது, பெருமூச்சு விட்டு இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் என்ன செய்தார்? நினைத்தருளினார். அன்புக்குரியவர்களே, பெருமூச்சு விட்டு அந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் நினைத்தருளினார். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தை 24, 25 வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது அவர்கள் பெருமூச்சை கேட்டு அங்கே என்ன செய்தார்? அங்கே அவர்களை நினைத்தருளினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கின்றார்கள். அவருடைய நிலைமை மிக மிக மோசமான ஒரு நிலைமையாக இருக்கிறது. நாங்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நேராக தள்ளப்பட்டோம் என்று அவர்கள் புலம்புகின்றார்கள். கடவுள் அவருடைய புலம்பலை எல்லாம் கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலேயே அவருடைய அடிமைத்தனங்கள் எல்லாம் மாறினது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் அவர்களை அங்கே ஒரு நல்ல செழிப்பான இடத்திற்கு அங்கே கடந்து வர செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அவருடைய கூக்குரல் கேட்கப்பட்டது. நாம் இந்த நேரத்திலேயே நாம் ஆண்டவர் சமூகத்தில் இந்த சூழ்நிலைகளை மாற்றி ஒரு செழிப்பான காலத்தை ஆண்டவரை நீர் தாரும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். இந்த உலகம் பாவத்திலேயே நிறைந்து கொண்டிருக்கிறது. பாவம் நிறைந்திருப்பதின் காரணமாக ஆண்டவருடைய ஒரு ஆக்கினை இந்த உலகத்தில் கடந்து வந்திருக்கிறது. இதை நாம் ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்ற பொழுது ஆண்டவர் இதை மாற்றி அமைப்பார். அன்புக்குரியவர்களே, யோவான் 8ஆம் அதிகாரம்
34வது வசனம் என்ன சொல்றது தெரியுமா? பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என்று சொல்லி உறுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என்றாலும் அவருடைய பாவத்திலிருந்து என்னுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவனை நான் விடுவிப்பேன், அந்த அழிவிலிருந்து நான் அவனை காப்பாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். ஒரு சமயத்திலேயே ஒரு போதகர் ஒரு இல்லத்திற்கு கடந்து செல்லுகின்றார். பாருங்கள், அந்த இல்லத்திற்கு கடந்து செல்லுகின்ற பொழுது அந்த இல்லத்திலேயே ஒரு வாலிபன் மதுபானத்திற்கு அடிமைப்பட்டவனாக காணப்படுகிறார். அந்த வாலிபன் மதுபானத்திலேயே அவன் அங்கே அடிமையாகி அந்த இல்லத்தில் அமர்ந்திருக்கின்றார். போதகர் அந்த இல்லத்தை சந்திக்கும்படியாக கடந்து செல்லுகின்ற பொழுது அந்த வாலிபன் அந்த போதகரை பல நிலைமைகளிலேயே ஏசுகின்றார். இதற்காக எங்க வந்தீர்கள் என்று சொல்லி, இங்கு வர வேண்டாம் என்று சொல்லி அந்த வாலிபன் போதரை பார்த்து சொல்லுகின்றார். பாருங்கள், இந்த நேரத்திலேயே போதகர் சொன்ன ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், அந்த வாலிபனை பார்த்து, இதோ 10 நாட்களுக்குள்ளாக நீ இந்த மதுபானத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுவாய் என்று சொல்லி ஒரு வார்த்தையை அவனை பார்த்து சொல்லிவிட்டு அவர் கடந்து வந்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, அதே போல்தான் அந்த 10வது நாளிலேயே அந்த வாலிபன் அங்கே மது அருந்துபடியாக செல்லுகின்ற பொழுது அந்த மதுபானம் அவனுக்கு ஒரு கசப்பு நிறைந்த ஒரு மதுபானமாக மாறி இருந்ததாம். பாருங்கள், இந்த போதகர் சொன்ன வார்த்தையை அந்த வாலிபன் நினைவு கூறுகின்றார். அன்று போதகரை நான் பல நிலைமைகளிலேயே பேசினேன், ஆனால் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னை காதில் விழுந்தது. ஆனால் அந்த வார்த்தையின் அந்த ஒரு நிலைமையை நான் இந்த நேரத்தில் நான் உணர்ந்து பார்க்கின்றேன் என்று சொல்லி ஆச்சரியத்தோடு தன்னுடைய இல்லத்தில் தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து இவ்விதமாக சொன்னார். போதகர் நம்முடைய இல்லத்திற்கு வந்தார், அவரை நான் அதற்றினேன், அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சென்றார். நான் இப்பொழுது மதுபானத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு மனிதனாக காணப்படுகிறேன் என்று சொல்லி. ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அந்த போதருடைய ஜெபத்தை அந்த நேரத்திலேயே கேட்டு அந்த வாலிபனோடு செயல்பட்டார். அதே போல்தான் இந்த இஸ்ரவேல் மக்கள் பெருமிச்சு விட்ட அந்த நிலைமையை ஆண்டவர் அறிந்து அந்த நிலைமையை மாற்றி அமைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டம் ஒரு பொல்லாத ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இந்த பொல்லாத காலகட்டத்திலேயே நாம் எல்லாரும் வைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்ற ஒருவராக இருக்கின்றார். இந்த திருமறையில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த பக்தருடைய வாழ்க்கையில் கொடுத்த பாதுகாவலை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தந்து நம்மையும் அவருடைய பாதையில் நடத்துவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கின்றார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் இதோ, நாம் கீழ்ப்படுகின்ற மக்களாக, இந்த நோவாவை போல கீழ்ப்படுகின்ற மக்களாக காணப்பட வேண்டும். இதோ ஆபிரகாமை போல திறப்பில் நின்று ஜெபிக்கின்ற மக்களாக காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த இஸ்ரவேல் மக்களை போல நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தை நாம் வாஞ்சிக்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற காலங்கள் சிறப்பு வாய்ந்த காலங்களாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை நினைக்கின்ற ஒரு மனிதனாக நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் காணப்படுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் சமூகத்தையே நோக்கி பார்ப்போம். ஆண்டுடைய பிரசனத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ளுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்து சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாத்தில் உபவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்தறினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய என்னுடைய வலது பாசலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்வுரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தவையும் பசுவாளுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த தொழுகை நிறைவாக ஞான பாடல்களில் 249வது ஞான பாடலை நாம் பாடுவோம். ஞான பாடல் எண் 249.
49வது பாடல், என் மீட்பர் இரத்தம் சிந்தினார் என்ற பாடலை நாம் பாட. ஜெபம் செய்வோம். அன்புக்குரியவர்களே, மனுஷனை நினைக்க அவன் ஏமாத்திரம், ஆனால் திருமறை நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நினைத்தருளுகின்றார். கீழ்ப்படிந்த நோவாவை ஆண்டவர் நினைத்தருளினார். அன்புக்குரியவர்களே, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அந்த பேழையை செய்வதற்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். மக்களுடைய ஏளனமான பேச்சுக்கள் என்றாலும் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேழையை செய்தார்.
தன்னுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த ஓய்வு நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் எல்லாரும் எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபையாக இருந்தீர். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திருமறையில் மனுஷனை நினைக்க அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி ஆண்டவரே திருமறைகள் மனிதனை குறித்து நாங்கள் படிக்கின்றோம். ஆனால் கீழ்ப்படிந்த நோவாவை ஆண்டவர் நினைத்தருளினீர், ஆபிரகாமை நினைத்தருளினீர், பெருமூச்சு விட்டு இஸ்ரவேல் மக்களை நீர் நினைத்தருளினீர் என்று சொல்லி திருமறையை நாங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. நாங்கள் எல்லாரும் இக்கட்டான இந்த கொரோனா வைரஸினுடைய இந்த காலகட்டத்தில் நாங்கள் எல்லாரும் வைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் உம்முடைய விசேஷ கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஐயா, நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பாதுகாவலை என்னுடைய வாழ்க்கையில் பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் துணை தாரும். இந்த கொள்ளை நோயினால் மற்றும் விலையினங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் நோக்கி பார்ப்பீராக. ஆண்டவர் சுகத்தை கட்டளையிடுவீராக. இந்த கொள்ள நோயை தேசத்திலிருந்து ஆண்டவர் மாற்றுவீராக. ஆண்டவரே, மனிதனுடைய எல்லா இயல்பு நிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பாதிப்புகளையும் ஆண்டவர் மாற்றி ஆண்டவரே நாங்கள் முன்போ எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த வாரத்திலும் பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற அன்புக்குரிய பிள்ளைகளோடும் ஆண்டுடைய கிருபை நிறைவாக தங்கியிருக்கவே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் நம்முடைய ஆலயத்திலேயே காணிக்கைகளை தந்திருக்கின்ற அனுப்பியிருக்கின்ற அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கை, மிஷனரி காணிக்கை, இன்னும் 1000 இல்லம் வாங்குவதற்கான காணிக்கை, பொருத்தனை, நன்றி காணிக்கை, எல்லா காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றேன். அன்புக்குரிய பிள்ளைகள் கொடுத்திருக்கின்ற காணிக்கைகள் எல்லாம் ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை முற்றிலுமாக ஆண்டுடைய திருச்சமூகத்திலேயே ஒப்புக் கொடுக்கின்றோம். தொடர்ந்து எங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். ஒன்றாக ஆட்சி செய்கிற திரியேக தேவனாகிய பிதா குமாரனாவியே ஸ்தோத்திரமுண்டாகவே. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவகத்துடைய அன்பும் தூய ஆவியோடைய குற்றமும் நம்ம எவரோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமத்துடைய செயல்படுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.